வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, வாழைத்தண்டு குருமா. ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சுலபமாக செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு நான் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஊற வைக்கல, இது திடீர்னு முடிவு பண்ணதுனால கடலைப்பருப்பு குக்கரில் சேர்த்துடலாம். நீங்கள் ஊற வச்சிங்கன்னாக்கா அப்படியே டைரெக்டாக சேர்த்து நீங்கள் வேக வைக்கலாம். வாழைத்தண்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போடலைன்னா கருப்பாயிடும். இப்போ ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, பின்ன ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பாதி வெங்காயம், ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, எல்லாத்தையுமே நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நீங்கள் டைரெக்டாக அதிலே கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், மிச்சம் இருக்கிற பாதி வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா செவந்து வந்த அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நான் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் இதில் சேர்க்குறேன். வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்றவங்க கடையில் இருக்கிற கறி மசால் தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் உப்பு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்குன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஒரே ஒரு விசில் தான் நான் வச்சேன். ஒரு விசில் வச்சது. இது பாதி வேக்காடு தான் வெந்திருக்கு. நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது, அவ்வளோவா நல்லா இருக்காது, அது குழஞ்சி போயிடும். அதனால் பாதி வேக்காட்டுக்கு ஒரு விசில் வச்சா போதும். நீங்கள் ஏற்கனவே ஊற வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எப்படி வெந்திருக்குன்னுட்டு நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். பாருங்கள், பாதி வேக்காடு தான், அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. பாருங்கள், இது அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம சேர்த்து வேக வைக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டுமே கரெக்டாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், வாழைத்தண்டு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு தாளித்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. வாழைத்தண்டு மாதிரியே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை பார்க்குறேன்.